ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈஸ்டர், அதனால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சமையல் தான் ரெடி பண்ணுறேன். என்ன நான் சமைக்கிறேன்னா, ஒரு சைடு இட்லி சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு கேசரி தான் ரெடி பண்ணுறேங்க. இட்லி சாம்பாருக்கு வந்து கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் எங்கள் பாபாவுக்கு பிடிச்சது. கேசரி யாருக்கு பிடிச்சதா? ரேஷ்மா டேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து கேசரி ரெடி பண்ணிவிட்டு இட்லி சாம்பாரை ரெடி பண்ணிவிட்டு இட்லி தான் ஊற்ற போகிறேன். டேரன் சொன்னான் நேற்றுக்கே, அம்மா கேசரி ரொம்ப நல்லா சூப்பராக செய்கிறீங்க, நிறைய கீ ஊற்றி செய்கிறீங்க அப்படின்னா. ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க, அதனால் அவனுக்கு கேட்ட மாதிரியே நிறையா கீ ஊற்றி சூப்பரான கேசரியும் ரெடி பண்ணிட்டேன். அதையும் நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா வெளியே வச்சா வேஸ்ட் ஆகிடும், அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலான்றதுக்காக சின்ன டப்பாவில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன். அடுத்து இட்லியும் ஊற்றிட்டேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் துடைச்சிட்டு பாத்திரத்தையும் தேய்க்க வேண்டியதுதான். சாம்பாரும் வந்து சுட சுட ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி சாம்பார்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அதையும் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி சமைக்க வேண்டிய வேலை இல்லை, ஏன்னா எங்களுக்கு சர்ச்சிலேயே சாப்பாடு. அதனால் எங்களுக்கு வந்து சமைக்கிற வேலை இல்லை, காலைல டிஃபன் மட்டும்தான். அதனால் நான் டிஃபன் தான் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் துடைச்சிட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்க்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ வெயில் வந்திருக்கனால நான் வந்து தண்ணி வந்து காலையிலேயே வந்து ஃபில் பண்ணி வச்சிடுறேங்க. அப்படி நம்ம வச்சிட்டோன்னா பியூரிஃபை வந்து உங்களுக்கு மதியான நேரத்தில் போடக்கூடாது. வெயில் வந்துருச்சுன்னா போட்டிங்கன்னா மிஷின் ரிப்பேர் ஆகிடும். அதனால் காலையிலே தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா அதோட ஈவினிங் மேலே 6:30 மணிக்கு மேலே தான் நான் வந்து தண்ணி போடுவேன். அதனால் காலையிலே வந்து தண்ணியும் ஃபில் பண்ணி வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்து ஈஸ்டருக்கு சர்ச்சுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் தான் கடைசி. ரேஷ்மா வந்து சாம்பிராணி ஊதுபத்திலாம் கொளுத்தி வைக்கிறதுக்காக நான் வந்து கொளுத்தி கொடுத்தேன். அவள் தான் கொண்டு போய் வைப்பா. வாங்க, இன்னைக்கு காலையிலே ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு ஹாப்பி ஈஸ்டரில் இருக்கோம் நாங்கள். எங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயரை விட எனக்கு தெரிஞ்சு ஈஸ்டர் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் கூட தேவனுக்காக இருந்து அது வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும்ல. அப்படி தான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக நேற்றுலேருந்தே வந்து ஈஸ்டர்ன்ட்டே இருந்தாங்க ரேஷ்மா டேரன். பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்களுக்கு தான் டிஃபன் வச்சுட்டு தான் நான் வந்து குளிக்க போகலான்ட்டு அவங்களுக்குலாம் டிஃபன்லாம் வச்சு கொடுத்துட்டு தான் நான் வந்து குளிக்கிறதுக்கு போகிறேன். எல்லோரும் வந்து காலையில் ரொம்ப ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. 2 இட்லி சாம்பார். கேசரினால டேரன் கொஞ்சம் விருப்பமாக கேசரி வச்சுப்பான். அதனால் அவனுக்கு கேசரியும் வச்சு கொடுத்துட்டு இட்லி சாம்பாரும் வச்சு கொடுக்குறேன். வேணும்னா திருப்பி அவங்க வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்லியை விட எனக்கு தெரிஞ்சு கேசரி தான் நிறையா போகும் டேரனுக்கு. அதனால் அவனுக்கு வந்து பிடிச்ச மாதிரி காலையில் ஈஸ்டர் அந்த ஃபெஸ்டிவல்னாலே ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணாதானங்க அன்றைக்கி ரொம்ப வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால் நான் அப்படி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். என்னென்னா நான் நான்வெஜ் நான் சமைக்க வேண்டிய வேலை இல்லை, ஏன்னா நம்ம சர்ச்சிலேயே சாப்பிட போகிறோம். அதனால் காலையில் வந்து ஸ்வீட்டோடு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எல்லா வேலையும் கிளம்பியாச்சு. நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எல்லாருக்கும் நான் வந்து ஈஸ்டர் வாழ்த்துக்கள் எங்கள் பாபா உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறாரு. நாங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக சீக்கிரமாக கிளம்புனா தான் உள்ளே போய் டக்குனு இடத்த பிடிக்க முடியும். அதனால் நாங்கள் விறுவிறுன்னு கிளம்பிட்டோம். டேரனும் உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறான். எப்பயுமே ஈஸ்டருக்கு நாங்கள் எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரணும், எங்கள் சர்ச்சோடைய இது. அதனால் நாங்கள் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் வந்து போவோம். அதனால் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம். எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நாங்கள் வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எங்கே போகலான்ட்டு சரி கறி வாங்கலான்னு பார்த்தோம். எங்களுக்கு ஆனால் கறி கிடைக்கவே இல்லை. அதனால் நாங்கள் சரி ஈவினிங் போல் பார்த்துக்கலாம். கறியே முடிஞ்சு போச்சு, தலை மட்டும் தான் இருந்துச்சு. தலை வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். இன்னைக்கு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போய் வந்தாச்சு. சர்ச்சில் எங்களுக்கு வந்து குஸ்கா, சிக்கன் கிரேவி, வெங்காய பச்சடி, தால்ச்சா வச்சு சாப்பிட்டோம். தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. மணி வந்து 1:30 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1:30 ஆகுதுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா 40 நாள் நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருந்து இன்னைக்கு ஈஸ்டர் போயிட்டு வந்து இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டோம். அதனால் இன்னைக்கு நான்வெஜ் அப்படி ஒன்று நாங்கள் சாப்பிடுவோம், கொஞ்சமாக சாப்பிட்டோம். அதனால் சரி எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் சொல்லிக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் தேங்க்யூ.